தலித் பெண்களுக்கான முக்கியத்துவம் கடந்த 75 வருஷத்துல கொடுக்கப்படலை. இந்த டேட்டா தான் உண்மை. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது 75 ஆண்டு காலமாக ஆதி திராவிட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் உயர்கல்வி என்கின்ற நிலையை எட்டுகின்ற வகையிலே எதையும் செய்யவில்லை என்று சொன்னார். ஒரே ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் நான் இப்போது சொல்லுகிறேன். ஆல் இந்தியா 75 வருஷம்னா 31 வருஷம் அதுல நாங்க ஆட்சியில் இருந்துக்கிறோம். ஆல் இந்தியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிப்போர்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 2019-20 பட்டியல் வந்து ஆன்லைன்ல எடுத்து பாத்துங்க. போ அன்னைக்கு ஒட்டுமொத்தமா மாணாக்கர்களுடைய சேர்க்கை 51.4%, ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவங்க 40%, பழங்குடியினர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க 39%. அந்த பட்டியல் இருக்கு. அது நாங்க தயாரித்த பட்டியல் இல்ல, ஆல் இந்தியா சர்வே பண்ணது. ஒன்று. இன்னொன்று, புரட்சித் தலைவர் காலத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டு வீடுகளை கூட சரி செய்வதற்காக இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2004ஆம் ஆண்டு 1,07,000 வீட்டுக்கு 10,000 ரூபாய் மேனிக்கு ஒதுக்கி தந்து 107 கோடியை ஒதுக்கி தந்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதன் பிறகு குடிசை இல்லாத வீடுகளை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக அம்மா இல்லத்தை கொண்டு வந்து அந்த ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு கொடுத்தது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். பொதுவாக 75 ஆண்டு காலம் என்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசக்கூடாது. புள்ளி விவரம் கூட அரசிடம் இருக்கிறது. எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த தகவலை 75 காலத்தில் திராவிட கழக ஆட்சி, அதிமுக ஆட்சி 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது. அந்த ஆட்சி காலத்திலே ஆதி திராவிட சமுதாயத்திற்கு பாதுகாவலராக இருந்தது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அமர்கின்றேன்.